ஓகே. ஸோ லெகுமினேசியில நம்ம ஏற்கனவே 2 துணை குடும்பங்களை படிச்சிருக்கோம். ஒன்னு என்ன என்ன லெகுமினேசியில ஃபர்ஸ்ட் வந்து பேபேசி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது சீசல்பினாய்டியே அல்லது சீசல்பினேசி படிச்சோம். இன்னைக்கு 3வது துணை குடும்பமான மைமோசாய்டியே அல்லது மைமோசேசி இதைத்தான் நாம படிக்க போறோம். ரைட்டா? சரி, இந்த படத்துல உங்களுக்கு என்ன என்ன தாவரம் இருக்கு சொல்ல முடியுமா? இது தொட்டாசினிங்கி. வெரி குட். இது கொடிக்கலிக்கா அல்லது கொடுக்கா புலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரைட். சோ இந்த 2 ஃபெமிலியர் பிளான்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. எதுக்கு அப்படின்னா மைமோசாய்டியே அல்லது மைமோசேசி தாவர குடும்பத்திற்கு. இது ஒரு லெகுமினேசியினுடைய துணை குடும்பம். ஓகே, சரி. சோ இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பரவல், இந்த குடும்ப தாவரங்களுடைய பரவல் பார்க்கும்போது இதுல 56 பேரினங்கள், கிட்டத்தட்ட 2800 சிற்றினங்கள் இந்த குடும்பத்துல காணப்படுகிறது. எந்தெந்த பகுதிகளில் இவைகள் பரவி காணப்படுகின்றன அப்படின்னு பார்க்கும்போது வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுகின்றன. ஓகே, 56 genera and 2800 species. These are usually found in the tropical and subtropical areas. விமலா மைக்க மியூட்ல போடுங்க. ஓகே, சோ இதுதான் இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன். வெப்பமண்டல பகுதிகள் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடியவைகள் தான் இந்த மைமோசேசி குடும்ப தாவரங்கள். இதனுடைய ஹேபிட், வளர இயல்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் தாவரங்கள் எப்படி இருக்குன்னா மரங்களாக இருக்கும். சரி, ஆனா அதுக்கான படத்தை நான் பின்னாடி காமிக்கிறேன். அக்கேசியா. ஸோ இங்க பாருங்க, இதுதான் அக்கேசியா. இந்த கருவேல மரம் வருது இல்லையா, அதுல ஒரு வெரைட்டி. அக்கேசியான்றது ஜீனஸ் நேம். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பெரும்பாலும் மரங்களாக இருக்கலாம். அண்ட் ஒரு சில புதர் செடிகள் கூட காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் டைக்ரோஸ்டாக்கிஸ். இந்த படத்தை பாருங்க, இங்க இருக்கு இல்லையா, இது சரியா? இது வந்து ஒரு ஷர்பு மாதிரி, அதாவது ஒரு புதர் செடிகள் மாதிரியும் இந்த குடும்பத்துல வாழக்கூடிய தாவரங்கள் இருக்கும். அண்ட் அது அரிதாக, ரேரா, சரியா? அங்க தப்பா கொடுத்தா ஓகே, அரிதாக கட்டத்தன்மை கொண்ட ஏறு கொடியும் காணப்படும். சரிங்களா? So rarely woody climber, for example entada. இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும். இது ஒரு கிளைம்பர். சரிங்களா? பெரிய மரங்கள் மீது மேல அப்படியே கட்டைத்தன்மை கொண்டதாக இருக்கும், ஆனா கொடி மாதிரி ஏறும். இது வந்து என்டடா. அண்ட் ஒரு சில ஜீரோபைட்டிக் கண்டிஷன், அதாவது வரநில தாவரங்களாக வாழக்கூடியதாக இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு அக்கோசியா, ஆஸ்திரேலியன் அக்கேசியா நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி ட்ரீஸ், பெரும்பாலும் மரங்களாக இருக்கும். எடுத்துக்காட்டு அக்கேசியா ஜீனஸ். அதுக்கு அடுத்தது சம்மார் ஷார்ப், ஒரு சில வந்து புதர் செடிகளாக இருக்கும், டைக்ரோஸ்டாக்கிஸ். அண்ட் ரேர்லி வுட்டி கிளைம்பர், அரிதாக கட்டைத்தன்மை கொண்ட ஏறுகொடியாக இருக்கும், என்டடா. அண்ட் சம் பிளான்ஸ் ஆர் ஜீரோஃபைட், வரநில தாவரங்களாக இருக்கும், எக்ஸாம்பிள் அக்கேசியா. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த இடத்தை பாருங்க, நான் இதை மட்டும் நான் சொல்லல. ஆஸ்திரேலியன் அக்கேசியான்றது இதுதான். இது ஒரு ஜீரோஃபைட்டிக் பிளான்ட். எதுக்கான எக்ஸாம்பிள்? இலைத்தொழில், இலைக்காம்பு, பில்லோடு அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த ஆஸ்திரேலியன் அக்கேசியா. இது ஒரு ஜீரோஃபைட்டிக், அதாவது வரல் நில தாவரம். வெரி குட். ரைட். அடுத்தது, இந்த குடும்பத்துல வேர் எந்த மாதிரியான வேர்கள் அப்படின்னா ஆணி வேர் தொகுப்பு தான் இதுல வேர்களாக காணப்படும். டேப் ரூட் சிஸ்டம். பெரும்பாலும் இது மரங்கள் அப்படின்றதுனாலும் புத செடிகளாக இருப்பதனாலும் அதனுடைய வேர்கள் டேப் ரூட்டாகத்தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் தண்டை பொறுத்த மட்டும் இல்ல, நிமிர்ந்த தண்டு, எரெக்ட். சரிங்களா? அண்ட் கட்டைத்தன்மை கொண்டது, ஹுட்டி. சரிங்களா? இதனுடைய கட்டைகள்லாம் விறகுவாக கூட பயன்படுத்துவாங்க, அதனால கட்டைத்தன்மை கொண்டது. அண்ட் தண்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உருளை வடிவத்துல காணப்படும். தண்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? உருளை வடிவம், சிலிண்ட்ரிக்கல். அண்ட் கிளைகளாக கிளைத்து காணப்படும். சரிங்களா? அண்ட் கட்டைத்தன்மை கொண்டது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ரூட்டு பொறுத்த மட்டும் ஆங்கிலத்துல டேப் ரூட் சிஸ்டம், ஸ்டெம்மை பொறுத்த மட்டும் எரெக்ட் ஆ
எரெக்டா இருக்கும், சாலிடா இருக்கும், திடமானதாக இருக்கும், உருளை வடிவம் கொண்டதாக இருக்கும் சிலிண்ட்ரிக்கல். அதுக்கு அடுத்தது பிரான்ச்சு, நல்லா கிளைத்ததாக இருக்கும், கட்டைத்தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது இலை இதுல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பொதுவா இலைகள் பிடிஓலை கொண்டு காணப்படும். அதாவது இலை காம்பு என்பது இதுல இருக்கும். சரிங்களா? இலை காம்புடையது பிடிஓலேட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மாற்றிலை அமைவு, ஒவ்வொரு கணுவிலும் ஒரு இலை சரியா மாறி மாறி அமைஞ்சிருக்கும். சரிங்களா? இதான் மாற்றிலை அமைவு. அண்ட் சிறகு வடிவ கூட்டிலை. சரிங்களா? அதாவது பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் இவைகள்லாம் இருக்கும். அண்ட் இரு சிற்றிலைகளில் முடிவடையக்கூடியது. அப்படின்னா என்ன சொன்ன? 2 காம்பவுண்ட் லீவ்ஸ் நுனியில இந்த மாதிரி 2 சிற்றிலைகள்ல முடியும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு பேரிபின்னேட். பேர் ஆஃப் லீப்லெட்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ரைட். இரு சிற்றிலை முடியக்கூடியது. நரம்பமைவு பொறுத்த மட்டும் வலைப்பின்னல் நரம்பமைவு. நரம்பமைவு எப்படி இருக்கும்? ரெட்டிகுலேட் வீனேஷனாக இருக்கும். அண்ட் இதுலயும் என்ன இருக்கும்? பல்வைனேட் லீவ் பேஸ். சரிங்களா? இப்ப யோசித்து பாரு, பல்வைனஸ் இலை அடிப்பகுதி எங்கெங்கெல்லாம் படிச்சோம்? பைமோசேதி. அப்ப லெகுமினேஸின் கீழே வரக்கூடிய எல்லா குடும்பங்களிலும் பல்வைனஸ் இலை அடிப்பகுதி இருக்கு. ஓகேவா? ரைட் சார். ஒரு சில எக்ஸப்ஷனும் இருக்கு சார். எல்லாத்திலுமே இதே மாதிரி இலைகள்லாம் இருப்பது கிடையாது இந்த குடும்பங்கள்ல. பில்லோடு, இலை தொழில், இலை காம்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த பில்லோடு வகையிலான அமைப்பு ஆஸ்திரேலியன் அக்கேசியா என்ற தாவரத்துல காணப்படுகிறது. அதே போல அக்கேசியா நிலோட்டிகா என்ற ஒரு தாவரத்துல இலை அடி செதிலானது stipules are converted into ஸ்பான்ஸ் ஆர் ஸ்பைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கிலீஷை பார்த்துட்டு நம்ம அதுக்கான படத்தை பார்க்கலாம். லீஃப் பார்க்கும்போது பீட்டியோலேட், ஆல்டர்னேட் லீவ்ஸ், ஸ்டிபுலேட் அதாவது இலை அடி செதில் உடையது, அண்ட் பின்னேட்லி காம்பவுண்ட் அண்ட் பேரிபின்னேட் லீவ்ஸ், ரெட்டிகுலேட் வீனேஷன் அண்ட் பல்வைனஸ் லீப் பேஸ். சந்தியாமாய் கம்ப்யூட்டர்ல போடுங்க. ஓகே. சம் ஆஃப் த எக்ஸெப்ஷன் ஆல்சோ இஸ் தட் for example pillode is present in Australian acacia. சரிங்களா? and in some plants like Acacia nilotica stipules are converted into spines. சரிங்களா? இந்த படத்தை பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. இதான் என்னது? ஆஸ்திரேலியன் அக்கேசியா பில்லோடு. ரைட்டுங்களா? இலை தொழில், இலை காம்பு. இங்க பாருங்க, அதனுடைய இலை காம்பானது இலை போல மாறி ஒளிச்சேர்க்கையில ஈடுபடும். ஆனால் இலைகள் அனைத்தும் லீஃப்லெட்டாக மாறிவிடும். இலை அதாவது சிற்றிலைகளாக மாறும். எதுக்காக இந்த மாதிரி மாறி இருக்கும்? நீராவி போக்கை குறைப்பதற்காக. இது ஒரு வரநில தாவரம். சரிங்களா? அதே மாதிரி இந்த அமைப்பு சூரிய ஒளிக்கு நேராக இருக்கும். ஹரிசாண்டலா இருந்தா தான் ஒளி நேரா படும். நேரா இருந்தா ஒளி நேரப்படுவது வந்து கொஞ்சம் தவிர்க்கும். சரிங்களா? இது அப்ப இந்த இடத்துல பில்லோடுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் அக்கேசியா ஒரு மைமோசேசி குடும்பத்தை சார்ந்தது. மறந்துக்காங்க. ரைட்டா? அதே போல அக்கேசியா நிலோட்டிகா இங்க என்னவா மாறி இருக்கும்? இலையடிச்சதில் புல்லு. இந்த மரத்துல முள்ளு இருக்குண்டா ராஜா. சரியா? அந்த முள்ளு எங்க இருந்து உருவானது அப்படின்னா, இலைக்கு அடியில் இருக்கக்கூடிய செதில் stipules are converted into spines ஆ மாறி. இது ரெண்டும் exceptional character in the family. Right. Coming to inflorescence. மஞ்சரியை பொறுத்த மட்டும் ரெசிமோஸ் தலை மஞ்சரி. சரிங்களா? ரெசிமோஸ் தலை மஞ்சரி தான் இந்த குடும்பத்துல ஒரு சிறப்பு பண்பாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஒரு கொத்தா எப்படி இருக்கும்? எப்படிதான் இருக்கும். அண்ட் மலர் அச்சின் நுனி பகுதியானது சற்று பருத்து காணப்படும். அப்படின்னா எப்படின்னா, இதுதான் பீட்டியோல்னு வச்சுக்கோங்க. இதனுடைய நுனி பகுதி சற்று பருத்து காணப்படும். சரியா? இதுல
என்ன இருக்கும்? காம்பற்ற மலர்கள் நுனி முதல் அடி நோக்கிய வரிசையில். அப்படின்னா என்னடா? நுனி முதல் அடி நோக்கிய வரிசைனா அதான் அதான் எப்படி இருக்கும்னு சொன்ன. எந்த பக்கத்துல முதிர்ந்த மலர் இருக்கும், எங்க இளமலர் இருக்கும்? இளமலர் இருக்கும். நுனி பகுதியில அதேதான். சரிங்களா? சோ அப்ப இந்த மாதிரி இது மேலதான் ஆக்சுவலா ஓட்டிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பருத்து காணப்படும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப பேசிபிட்டல் அரேஞ்ச்மெண்ட் இதுல இருக்கு. சரிங்களா? சோ இங்கிலீஷ்ல பாருங்க. Resimo said the tip of floral axis is swollen and sessile flowers are basipetally arranged on the form of example acacia. அகேசியாவுல நீங்க இதை தெளிவா பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து Resimo's head type of inflorescence. அதுக்கு அடுத்தது மலர் பூவடி செதிலை கொண்ட மலர் பிராக்கியேட் ஃப்ளவர். ஓகே, பிராக்கியேட் நம்ம சொல்லலாம். ஆர சமச்சீர்மை கொண்டது. அந்த மலரை நீங்கள் எந்த திசையில் வெட்டினாலும் இரு சம பாகங்களாக பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் இருபால் மலர், both male and female reproductive sexual structures present on the same flower. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பெரிகைனஸ். பெரிகைனஸ்னா ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். சரிங்களா? அப்ப வேற மாதிரி என்ன சொல்லுவோம் தமிழ்ல? சூலக மேல் மலரா, கீழ் மலரா, சூழ்மலரா? சூழ்மலர். ஓகேவா? அப்ப நமக்கு சார் இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வேணாம்னா ஜஸ்ட் பெரிகைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது காம்பற்ற மலர், செசைல். இது என்ன இருக்காது? இதுக்கு வந்து தனியா காம்புலாம் இருக்காது. அண்ட் 4 அங்க மலராகவோ அல்லது 5 அங்க மலராகவோ இருக்கலாம். அப்ப புள்ளிதழ்கள் 4, அல்லிதழ்கள் 4 அப்படின்னு இருக்கலாம். அல்லது புள்ளிதழ்கள் 5, அல்லிதழ்கள் 5ன்னு இருக்கலாம். புரியுதா இது? பிராக்கியட் ஃப்ளவர், ஆக்டோமார்பிக், பைசெக்சுவல் ஃப்ளவர். அதுக்கு அடுத்தது பெரிகைனஸ், தட் இஸ் ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். யூனிலாக்குலரா இருக்கும் ஓவரியை பொறுத்த மட்டும் இல்ல. அண்ட் இதுல பாருங்க 1 2 3 4 5. சரி, எத்தனை இருக்கு? 5. பென்டா. சரிங்களா? இது வந்து 5 அங்க மலர் அப்படின்றது இருக்கு. சரிங்க? அதுக்கு அடுத்தது இதுல புள்ளி வட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 4லிருந்து 5 புள்ளி இதழ்கள். 4 அங்க மலராக இருந்தா 4 இருக்கும். டெட்ராமெரஸா இருந்தா. பென்டாமெரஸா இருந்தா 5 புள்ளிதழ்கள் இருக்கும். அண்ட் புள்ளிதழ்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்ததாக காணப்படும் அல்லது இணைந்ததாகவோ இருக்கலாம். அப்ப போத் பாலிசெப்பலஸ் அண்ட் கேமசெப்பலஸ் இப்படி ரெண்டுமே இந்த குடும்பத்துல காணப்படுகிறது. தனித்தும் இருக்கலாம் அல்லது இணைந்தும் புள்ளிதழ்கள் காணப்படலாம். அண்ட் புள்ளிதழ்களுடைய அமைவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று தொட்டு கொண்டு இருக்கும். அதனால அது தொடு இதழ் அமைவு, valvate estivation அப்படின்னு சொல்லலாம். So calyx 4 to 5 sepals, polycephalus or gamosepalous, valvate estivation. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்தது அல்லி வட்டம், கொரலா. கொரலாவும் அதே மாதிரிதான். 4 முதல் 5 அள்ளி இதழ்கள் இருக்கும். சில சமயங்கள்ல அள்ளி இதழ்கள் இணைந்தவையாக இருக்கும். கேமோபெட்டலஸ். இணைந்தவைனா கேமோபெட்டலஸ். அண்ட் இங்கேயும் என்ன இதழ் அமைவு? தொடு இதழ் அமைவு தான். சரி, இந்த படத்தை பார்த்துக்கோ. அப்ப கேலிக்ஸ் 5 இருக்கு, இதுவும் வேல்வெட் ஈஸ்டிவேஷன். அதுக்கப்புறம் கொரல்லாவும் 5 இருக்கு, இதுவும் என்ன இதழ் அமைவு தான்? சரிங்களா? ரெண்டுமே தொடு இதழ் அமைவு தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது மகரந்தங்கள் எண்ணற்றவை அல்லது இன்ஃபினிட்டிவ் இன்டெஃபினிட்னு சொல்லலாம். ஏகப்பட்டது இருக்கும். சரிங்களா? அண்ட் பாலிஆண்ட்ரஸ். போன குடும்பத்துல தான் நான் இது தப்பா சொன்னேன். பாலிஆண்ட்ரஸ்னா பலகற்றை மகரந்தத்தால் அல்ல. பாலிஆண்ட்ரஸ்னா பல மகரந்தங்கள் அப்படின்னா எண்ணற்ற மகரந்தங்கள் இருக்கும். அவ்வளவுதான்டா ராஜா. நானு சீசல் பிளேஸ் நடத்தும் போது தப்பா சொல்லிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சுக்கங்க. இந்த மாதிரி இருக்கும். பாலிஆண்ட்ரஸ்னா பல மகரந்தங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய மகரந்த கம்பி சற்று நீண்டதாக காணப்படும்.
ஈரறை உடையது. டைத்தீக்கஸ் ஆந்தர். பெரும்பாலான ஆஞ்சியோஸ்போம்கள் இருக்கக்கூடிய டைத்தீக்கஸ் தான் இங்கேயும் இருக்கும். அண்ட் மகரந்த பையின் அடிப்பகுதியில் மகரந்தத்தால் ஒட்டி இருக்கும். சார் அப்படின்னா என்ன? இதான் மகரந்த பை. ஆந்தர் அப்படின்னா அதனுடைய அடியில மகரந்த கம்பி இணைஞ்சிருக்கும். இதுக்கு பேர் தான் டார்சிஃபிக்ஸ். அல்லது சார் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மகரந்த பை இப்படி இருக்குன்னா இங்க ஒட்டிட்டு இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் டார்சிஃபிக்ஸ். ஸோ இங்கிலீஷ்ல பாருங்க, இன்டெஃபினிட் ஸ்டாமன்ஸ் எண்ணற்றவையாக இருக்கும். பாலியாண்ட்ரஸ் பல மகரந்தங்கள் இணையாதவையாக இருக்கும். பிளமன்ஸ் ஆர் லாங் மகரந்த கம்பிகள் நீளமுடையவை. ஆந்தர் டைத்தீக்கஸ் மகரந்த பை ஈரறை கொண்டது. டார்சிஃபிக்ஸ்டு அடியில் ஒட்டி காணப்படும். இன்ட்ரோஸ்னா உட்புறமாக வெடிப்பது அண்ட் எக்ஸெக்டராக இருக்கும். ரைட்டா? ஸோ ஒரு சில விதிவிலக்கும் இந்த குடும்பத்துல இருக்குப்பா. அது என்ன சார்? பொதுவா எண்ணற்ற மகரந்த தாள்கள் இருக்கும்னு நம்ம சொன்னோம். பிராசபிஸ் இந்த முள்ளு மரம், வேலிகாத்தான் மரம்னு சொல்லுவாங்க, அதுல 10 மகரந்த தாள்கள் இருக்கும். ஸோ 10 ஸ்டாமஸ் பாலியாண்டஸ். 10 ஸ்டாமன்ஸ் எப்படி இருக்கும்? தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது மைமோசா. இப்பதான் நம்ம சொன்னோம் மைமோசா புடிக்கா தோட்டாச்சினிங்கி, அதுல 4 மகரந்த தாள்கள் தான் இருக்கும். அது என்ன கண்டிஷன்ல இருக்கும்? அதே மாதிரி தனித்த பாலியாண்ட்ரஸாகத்தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அக்ரோகார்பஸ் என்ற தாவரத்துல 5 மகரந்த தாள்கள் இருக்கும். அதுவும் பாலியாண்ட்ரஸ் தனித்தவையாகத்தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது அல்பீசியா லெபக் அப்படின்ற தாவரத்துல ஒரு கற்றையாக காணப்படும். மோனோ அடல்பஸ். இங்கதான் ஒரு கற்றை நம்ம சொல்றோம். எங்க? அல்பீசியா தாவரத்துல மகரந்தங்கள் ஒரு கற்றையாக காணப்படும். ஓகேவா? இது புரியுதா? படம் பார்த்தனாலும் இன்னும் நல்லாவே புரியும். பார்க்கலாம். என்னென்ன தாவரங்கள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிராசபஸ் என்றது சாதாரண முள்ளு மரம். ஓகேவா? இதுல 10 இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சோம். இது மைமோசா, சரியா, தொட்டாச்சினிங்கி 4 இருக்குன்னு படிச்சிருப்போம். இது அக்ரோகார்பஸ். இது அல்பீசியா லெபக், ஒரு கற்றை மகரந்தத்தால் இந்த தாவரத்துல காணப்படும். ஓகேவா? இதுல பார்த்த மாதிரி இருக்கா அந்த தாவரங்கள்லாம் ஏதாவது? அதுக்கு அடுத்தது கைனீசியம். கைனீசியத்தை பொறுத்த மட்டும் மேர்மட்ட சூர்ப்பையாக இருக்கும். சுப்பீரியர் ஓவை. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல வரக்கூடியது எல்லாமே கைனீசியத்தை பொறுத்த மட்டும் நம்ம பேபேசிக்கு என்ன படிக்கிறோமோ, லெகுமினேசில என்ன ஜெனரலா படிக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே இருக்குப்பா. ரைட்டா? ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கைனீசியத்தை பொறுத்த மட்டும் பெரிகைனஸ்னா அப்ப இங்க என்ன வரலாம்? என்ன ஓவரி வரும்? பெரிகைனஸ்னா சுப்பீரியரா, இன்பீரியரா, ஆஃப் இன்பீரியரா? வரணும். சரியா? அதனால மேபி இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அண்ட் யூனிலாக்குலர் தான், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரே ஒரு கார்பல் இருக்கும், ஒரே ஒரு சூழரை கொண்டது. அண்ட் எப்பவும் போல இங்க சூழ்கள் விளிம்பு சூழ் ஒட்டு முறையில காணப்படும். சரிங்களா? ஃப்ளோரல் ஃபார்முலா இங்க கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோ. ரைட். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கைனீசியம் ஒன்னே ஒண்ணுதான். சரி. ஸோ கைனீசியத்துல சூழ் இலைகள் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், அது ஞாபகம் வச்சுங்க. ரைட். கனி ஃப்ரூட்டை பொறுத்த மட்டும் பெரும்பாலும் லொமண்டம் வகை கனி. ஏற்கனவே எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்க லொமண்டம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்த? புளிய மரத்துல இருக்கக்கூடிய கனி. அதே மாதிரியான கனி எங்கேயும் இருக்கும், இந்த மைமோசேசிலையும் இருக்கும். அல்லது இருபுற வெடிக்கனியாக இருக்கும். சரியா? லெகும் வகை கனியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது விதையை பொறுத்த மட்டும் சீடை பொறுத்த மட்டும் கருவூன் திசு அற்றதாக இருக்கும். சரிங்களா? கருவூன் திசு அற்றதாக இருக்கும். அண்ட் மகரந்த சேர்க்கை எப்பவும் போல எதன் வழியாக நடக்கும் அப்படின்னா பூச்சிகள் வழியாகவே மகரந்த சேர்க்கை நடக்கும். சரிங்களா? ரைட். ஸோ ஃப்ரூட் பொறுத்த மட்டும் மோஸ்ட்லி லொமண்டம் ஆர் லெகும் டைப் ஆஃப் ஃப்ரூட் இந்த
மைமோசேசி குடும்பத்துல இருக்கும். சீடை பொறுத்த மட்டும் இல்ல நான் எண்டோஸ்போமிக், சரியா, கருவுன் திசு அற்றதாக இருக்கும். அண்ட் பாலினேஷன் என்டமோபில்லி, பாலினேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா பூச்சிகள் வழியாகவே, சரிங்களா, பூச்சிகள் வழியாகவே இதுல மகரந்த சேர்க்கையானது நடக்கும். ஓகேவா, புரியுதா? சரி, இதுக்கு வந்து சுப்பீரியர் ஓவரியே படிச்சுக்கோங்க பாராஜா. இங்க பாருங்க, ஃப்ளோரல் ஃபார்முலா பிஆர், பிராக்கியட் ஃப்ளவர் இங்க இருக்கு, இதான் பிஆர். அடுத்தது ஆரல் சமச்சீர். இந்த மலரை நீங்க எந்த திசையில வெட்டினாலும் ரெண்டா பிரிக்க முடியும். இருபால் மலர், ஆண்ட்ரீசியம் நிறைய இருக்கு, கைனீசியமும் இருக்கு. அண்ட் புள்ளி வட்டம் 4 அங்க மலராக இருந்தால் 4, 5 அங்க மலராக இருந்தால் 5, தனித்தோ அல்லது இணைந்தோ காணப்படலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அள்ளி வட்டம், இங்கும் அதே மாதிரிதான், 4 4ஆக இருக்கலாம், 4 அங்க மலராக இருந்தால், 5ஆக இருக்கலாம், 5 அங்க மலராக இருந்தால், அல்லது இவைகள் இணைந்தும் காணப்படலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆண்ட்ரீசியம் இன்ஃபினிட்டிவ், எண்ணற்றவை, சரியா, நிறைய இருக்கும். கைனிஸை பொறுத்த வரைக்கும் சுப்பீரியர் ஓவரி யூனிலாக்குலார், ஒரே ஒரு சூழ்நிலை கொண்டதாக இருக்கும். ஓகேவா, புரியுதா? ஃபார்முலா அண்ட் ஃப்ளோரல் டயக்ராம், ரைட், பார்த்துக்கோ. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம். சார், இந்த குடும்பம் மைமோசேசி குடும்பம் எக்கனாமிக்கலா என்னென்ன பயன்களை நமக்கு தருது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டிம்பர் அண்ட் ஃபியூல், மரக்கட்டை மற்றும் எரிபொருளாக பயன்படக்கூடிய தாவரங்கள். ஃபர்ஸ்ட், கருவேல மரம், அகேசியா அராபிகா. இந்த கருவேல மரம்ன்றது அப்ப முன்னாடி காய்ந்திருந்த கூடிய காலங்கள்ல ஏரிகள்ல இது நட்டு இருப்பாங்க. சரிங்களா? படம் பார்க்கலாம். அகேசியா அராபிகா இங்க பாருங்க, இதுதான் அகேசியா அராபிகா. சரிங்களா? ஏரிகள்ல கிடக்கும், ஏரிகள்ல வறண்ட பகுதிகள்ல, அதாவது மழை கிடைக்காத போது இந்த மரத்தை கவர்மெண்டே நட்டதா சொல்லுவாங்க. அது கருவேல மரம் எதுக்காக பயன்படுத்துறாங்க? அதோட கட்டையை வெட்டி எரிப்பதற்காக பயன்படுத்துவாங்கப்பா. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வண்டி மரம் அல்லது கஜாரி மரம், பிளாசபிஸ் சினரேரியா. இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும் இந்த மரம், வந்து இப்படிதான் இருக்கும். பிளாசபிஸ் சினரேரியா அப்படின்றது இதனுடைய அறிவியல் பெயர். இதுவும் கட்டையை வந்து எரிப்பதற்காக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வாகை, அல்பீசியா லெபக். சரிங்களா? அந்த படத்தையும் பார்த்துடலாமே. இங்க பாருங்க, இதான் அல்பீசியா லெபக். இந்த இலைகள்லாம் மாடும் சாப்பிடும். இந்த மரம் குச்சிலாம் இருக்கு இல்லையா, நம்ம எரிப்பதற்கு பயன்படுத்தலாம். ஓகேவா? அப்ப முதல் 3 தாவரம், அகேசியா அரபிகா, பிராசபிஸ் சினரேரியா, அல்பீசியா லெபக். So all the 3 plants are used in timber and fuel. ஓகேவா? அடுத்தது உணவு மற்றும் தீவனமாக பயன்படக்கூடிய மைமோசேசி குடும்ப தாவரங்கள், அல்பீசியா லெபக். சரிங்களா? அதனுடைய படத்தை நம்ம பார்த்துடலாம். இப்படிதான் இருக்கும் அதனுடைய ஃப்ளவர்கள். இது நிறைய பள்ளிக்கூட வளாகங்கள்ல இதை வளர்ப்பாங்க. வேகமா வளர்ந்துரும், சரியா, வேகமா வளரக்கூடியதாக இருக்கும். இதனுடைய இலைகள் நல்லா ஆடு சூப்பரா சாப்பிடும். சரிங்களா? சோ இதனுடைய இலைகள் உணவாகவும் தீவனமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அல்பீசியா லெபக் லீவ்ஸ் ஆர் யூஸ்ட் as food and fodder. அதுக்கு அடுத்தது பித்தசெலோபியம் டல்ஸ் அப்படின்றது கொடுக்காய் புளி மரம். சரியா? கொடுக்காய் புளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான். இதனுடைய பழங்கள் சிவப்பு நிறம் கொண்டதாக இருக்கும். மற்றும் இதுல எதை நாம சாப்பிடுறோம், விதையின் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய இந்த அரைல், ஆங்கில பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா, ARIL, அதுதான் உண்ணக்கூடியது. கேள்வியா வரலாம். கொடுக்காய் புளியில நம்ம எதை சாப்பிடுறோம்னா அந்த அரைல் போர்ஷன் தான் நம்ம சாப்பிடுறோம். ஓகே, சோ இன் பித்தசெலோபியம் டல்ஸ் ஃப்ரூட் அண்ட் அரைல் ஆர் ரெட் கலர் அண்ட் ஸ்வீட். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இதுதான் பித்தசெலோபியம் டல்ஸ், கொடுக்காய் புளி. இதுல நம்ம இந்த பகுதி தானே சாப்பிடுறோம், வெள்ளை கலரா இருக்கும், உரிச்சு சாப்பிடுவோம். அது வந்து எதுனா அரைல் பொசிஷன். சரியா? அரைல் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? நீங்க இது பார்த்திருக்கலாம், இந்த மரத்தோட இலைகளை ஆடு சூப்பரா மேயும், ஆட்டுக்கு வெட்டி போடுவாங்க. சரிங்களா? அப்ப தீவனமாகவும் இதை பயன்படுத்துறோம், நம்மளும் அந்த பழங்களை சாப்பிடுறோம்ப்பா. ரைட். அதுக்கு அடுத்தது கம். சரிங்களா? சோ அகேசியா குடும்ப தாவரங்கள்ல இருந்துதான் கம்மும் பெறப்படுகிறது. அகேசியா செனிகள், சரியா, அப்படின்ற ஒரு
தாவரத்துல இருந்து கம் அராபிக், இது அந்த கம்முடைய பேர்ப்பா. சரியா? கம் அராபிக் என்ற ஒரு வகையிலான கோந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. சரிங்களா? இது எங்கெங்கெல்லாம் இந்த கம்மு பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்துகள் தயாரிப்புல, அதுக்கப்புறம் மிட்டாய், சரியா? அதுக்கு அடுத்தது ஜவுளி துறைகள்லயும் அந்த கம்மு பயன்படுத்துறாங்க. நான் பின்னாடி அந்த படத்துலயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So it is mostly obtained from Acacia species. The gum obtained from Acacia seneca is called gum arabic. அப்ப gum arabic அப்படின்றது என்னன்னு கேள்வி வரலாம். அகேசியா செனிகல் என்ற தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய கம்முக்கு பேர் தான் கம் அராபிக். இட் இஸ் யூஸ்ட் இன் மெடிசன், கான்ஃபெக்ஷனரி அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இங்க பாருங்கப்பா, இப்படிதானா இருக்கும் அதோட கம்மு. இது அகேசியா செனிகல் அப்படின்ற ஒரு தாவரம், இது அதனுடைய கோந்து. கம்மு இந்த மாதிரிதான் இருக்கும். அடுத்தது அழகு தாவரங்கள். சோ இந்த குடும்பங்கள்ல ஒரு சில தாவரங்கள் நல்லா பாக்குறதுக்கு கண்ணை கவரக்கூடிய வகையில இருக்கும். அது எது எது அப்படின்னு பார்க்கலாம். தொட்டாச்சினிங்கி, மைமோசா புடிக்கா அப்படின்றது தொட்டாச்சினிங்கியோடைய அறிவியல் பெயர். பார்க்கறதுக்கு நல்லா அழகாவே இருக்கும். நம்ம தொட்டா அது அப்படியே இலைகள்லாம் சிஸ்மோனாஸ்டின்னு சொல்லுவாங்க, அப்படியே சுருங்கும். அடுத்தது நெப்டூனியா ஒலரேசியா, இதுவும் தொட்டாச்சினிங்கி தான், இருளா தொட்டாச்சினிங்கின்னு தமிழ்ல சொல்றோம். நெப்டூனியா ஒலரேசியா, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். அதுக்கப்புறம் அகேசியா மெலனோசைலான், ஆஸ்திரேலியன் அகேசியா. அப்பதான் நம்ம சொன்னோம், எதுக்கான எக்ஸாம்பிளா படிச்சோம்? ஆஸ்திரேலியன் அகேசியா ஃபில்லோடுக்கான எக்ஸாம்பிளா படிச்சோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பித்தசெல்லோபியம் டல்ஸ், வேல் செடி, கொடுக்காய் புலி, இதுவும் அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ மைமோசா புடிக்கா, டச் மீ நாட் பிளான்ட். அதுக்கப்புறம் லஸ்வந்தி, நெப்டூனியா ஒலரேசியா, ஆஸ்திரேலியா அகேசியா, அகேசியா மெலனோசைலான், எட்ஜ் பிளான்ட் வந்து பித்தசெல்லோபியம் டல்ஸ். வேலிக்காக கூட என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல, இந்த கொடுக்காப்புளி மரத்துடைய கிளைகளை வெட்டி நல்லா கீழே அழுத்தி சுத்தி வேலி கட்டுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதுல முள்ளு இருக்கு. இங்க பாருங்க, நல்லா அழகா இருக்குது பாருங்க, மைமோசா புடிக்கா தொட்டாச்சினிங்கி. இங்க இருக்கு பாருங்க நெப்டூனியா ஒலரேசியா, இதுவும் ஒரு வகையிலான தொட்டாச்சிங்கி தான், நம்ம இருளா தொட்டாச்சினிங்கி அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? இது ஆஸ்திரேலியன் அகேசியா, இது நமக்கு தெரியும் கொடுக்காப்புளி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சார் வேற என்ன சார் எக்கனாமிக்கலி இந்த மைமோசேசி குடும்ப தாவரங்கள் பயன்படுகின்றன அப்படின்னு பார்க்கும்போது, அகேசியா கான்சினா அப்படின்ற ஒரு தாவரத்துல இருந்து சிகைக்காய் பெறப்படுகிறது. சீக்கா, நீங்க சீக்கா தூள் பயன்படுத்துறீங்களா இல்லையா? சரியா? அப்ப அதுக்கு முன்னாடி இப்பதான் நமக்கு என்னென்னலாம், கார்த்திகா சீக்கா, மீரா சீக்கா, புரியுதா? வேற என்ன இருக்க பிராண்டு? அவ்வளவுதான்ல, நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்றீங்களா? யாரும் சீக்கா யூஸ் பண்றது இல்ல, கரெக்டா? அதுக்கும் பதில் இல்லையா? தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது மட்டும்தான் பயன்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். சார் அதுக்கு முன்னாடி இப்பதாங்க பாக்கெட்ல நமக்கு கிடைக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிகைக்காய வீடுகள்ல வாங்கிட்டு வந்து அரைச்சி அந்த சிகைக்காய் தூளை பயன்படுத்துவாங்க. சரியா? இப்பெல்லாம் ரெடிமேடா கிடைக்குதுங்க. நான் அந்த படத்தை காமிக்கிறேன், பாருங்க. இப்படிதான் இருக்கும் சிகைக்காய். அகேசியா கான்சினா அப்படியே அரைக்கும் போது செம்பருத்தி காய வச்சு அது இது இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க. ஏன்னா அப்பதான் அப்படிதான், அப்படி இருக்க வச்சுதான் அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்மணி, நம்ம அம்மாவுடைய முடியெல்லாம் பாருங்க கொட்டாது, ஆனா நமக்கு பாருங்க ரொம்ப கொட்டும். சரியா? ஏன்னா அவங்க இயற்கையாக யூஸ் பண்ணிருக்காங்க. சாரி. அடுத்தது சார், அப்புறம் நீங்க இந்த இது பார்த்திருப்பீங்க, சீக்கா போட்டு தேய்க்க தேய்க்க உங்களுக்கு நுரை வருமா? நுரை வருதா வரலையா? வரும் சார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய சஃபோனின். சரியா? சஃபோனின். அப்ப சாம்பிளையும் வருதுன்னா அதுக்கு காரணம் அங்க சஃபோனின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு நுரை வருது. சரிங்களா? ரைட். அடுத்தது அகேசியா கட்டச்சு, கத்தா தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்கும். சோ இந்த தூள் இந்த தாவரத்தினுடைய வன்கட்டை பகுதியிலிருந்து பெறப்படுகிறது. சோ அகேசியா கட்டச்சு, கத்தா இஸ் ஆப்டைன்ட் ஃப்ரம் ஆர்ட்வுட். ஆர்ட்வுட்னா உள்ள இருக்கக்கூடிய கட்டை.
அதுக்கடுத்தது ப்ராசோபிஸ் ஸ்பீசிஜரா வன்னி மரம்னு சொல்லுவாங்க. இது ராஜஸ்தான் பகுதிகளில் மிக அதிகமாக கிடைக்கும். அங்க வேகமா காத்து வீசத்தை கொஞ்சம் தடுப்பதற்காக இதை பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ப்ராசோபிஸ் ஸ்பீசிஜரா grown as wind breaker in ராஜஸ்தான். படத்தை பாருங்க. இது அகேஷியா கட்டச்சு. சரிங்களா? மருந்தாக பயன்படுத்துவாங்க அந்த பூல. இது ப்ராசோபிஸ் ஸ்பீசிஜரா ராஜஸ்தான் பகுதிகளில் காணப்படும். ஓகேவா? ரைட், தட்ஸ் ஆல் அபவுட் ஃபேமிலி மைமோசைடியே. சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த குடும்பத்துல? மைமோசேசி குடும்பத்துல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. ஃபெமிலியர் கேரக்டர் என்ன இதுல சொல்லுங்க. பில்லோடு காணப்படும். பில்லோடு காணப்படும். அகேஷியா, ஆஸ்திரேலியன் அகேஷியா. வெரி குட். அக்கோஷியா நிலக்கட்டில வந்து இலையடி செதில் வந்து முட்களா மாறி இருக்கும் சார். அக்கேஷியா நிலவட்டிக்கால வந்து இலையடி செதில் முட்களாக மாறி இருக்கும். வெரி குட். இல்ல ஏரில் உணவு பகுதி எடுத்துப்போம் சார். ஆமா, உண்ணக்கூடிய பகுதி ஏரியில் தான் வந்து இதுல அதுலயும் குறிப்பா பெத்துசெல்லோபியம் டல்ஸ் கொடுக்காப்புளியில உண்ணக்கூடிய பகுதி ரெயில். வெரி குட். அப்புறம் இருபுற வெடிக்கனி. லெக்யூம். சரியா? இருபுற வெடிக்கனி அல்லது லெமன் லெமன் டம். இப்ப சிகைக்காயெல்லாம் லெமன் டப்ல வரும். சிகைக்காயெல்லாம் லெமன் டப்ல வரும். அப்புறம் பாலியாண்ட்ரஸ் மகரந்தம். பாலியாண்ட்ரஸ் பல மகரந்த தாள்கள். சரியா? பல தனித்தனியா இருக்கும் மகரந்த தாள்கள். ஓகே, வேற ஏதாவது பாயிண்ட் விட்டுருக்கா? இங்கேயும் ஒரே ஒரு சூழ்நிலை தான்ப்பா. அதாவது லெகுமினேசில வர்றதுல எல்லாத்துலயுமே ஒரே ஒரு சூழ்நிலை. அப்புறம் பல்வைனஸ் லீப் பேஸ். கரெக்டா? பல்வைனஸ் லீப் பேஸ் இதுதான் இதனுடைய. அதே போல இதனுடைய அள்ளி வட்டமும் புள்ளி வட்டமும் தொடு இதழ் அமைவு. ரெண்டுத்திலுமே தொடு இதழ் அமைவு தான் இங்க இருக்கு. எண்ணற்ற மகரந்தங்கள். சரிங்களா? இதுல எல்லாமே வளமா தான் இருக்கு. ஆனா போன குடும்பங்கள்ல பார்த்தோம் வளமற்ற மகரந்த தாள்கள் கலந்து இருந்தது. ஆனா இதுல எல்லாமே வளமானது நிறைய இருக்கிறதாக இருக்கு. ஆற சமச்சீர் கொண்டது, இருபால் மலர். அப்ப பேபேசில படிச்சோம், என்ன மலர் படிச்சோம்? என்ன சமச்சீர்மை கொண்டது பேபேசில? சைகோமார்பிக் படிச்சிருப்போம். சரிங்களா? அதே மாதிரி சீசல் பினேசிலையும் ஒரு சில தாவரங்கள்ல சைகோமார்பிக் படிச்சிருக்கோம். ஆனா மைமோசைடியால எல்லாமே ஆற சமச்சீர்மை கொண்டதாக இருக்கு. பைசெக்சுவல் ஃப்ளவராக இருக்கும். புரிஞ்சுச்சா? ரீட் பண்ணுங்க. ஃபேமிலியில வரக்கூடிய பைனாமியல் நேம்லாம் உங்களுக்கு ரீட் பண்ண நமக்கு என்ன காமன் நேம் தமிழ்ல கொடுத்துருக்கணும் உங்க மைண்ட் செட்டுக்கு, அதை திருப்பி ரீகால் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? எஸ் சார்.